பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாய் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில பலன் தரும் சுத்திகரிப்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் வசனம் 2 இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார். கிளை நறுக்குதல் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே அது பயனளிக்க கூடியதாய் இருக்கிறது. திராட்சை கொடியில புதிய கிளைகள் வெட்டப்பட வேண்டும். ஏனென்றால் அது கொடியினுடைய சத்தை உறிஞ்சி திராட்சை கொலைகள் வளர விடாமல் தடுக்கிறபடியால், புதிதாக ஒருவேளை திராட்சை வளர்ப்பவர்கள் சரியாக அவர்கள் கிளை நறுக்க தெரியாததுனால நல்ல அறுவடையை அவர்கள் தவற விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நன்றாக கிளை நறுக்குதல் அந்த திராட்சை செடியினுடைய வேர் மண்டலத்தை அது நல்லா உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். கொடியின் ஆரோக்கியத்தையும் அது சீர்படுத்தி நல்ல அறுவடையை அது தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிளை நறுக்குதல் அது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஏனெனில் நாம் வெகுவாக கனி கொடுப்பதற்கு எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிறதோ அவைகளெல்லாம் அகற்றப்பட வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களில நீங்கள் கிளை நறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கவனத்திற்கு நான் சில காரியங்களை இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவன் நம்மில் கிளை நறுக்குவதில் தாறுமாறாய் அவர் நறுக்குவது கிடையாது. அவர் செய்கின்ற எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தே செய்கிறவராய் இருக்கிறார். நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக தான் அவர் கிளை நறுக்குகிறார். ரோமர் 8:29 படியாய் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, கிளை நறுக்குதல் எப்பொழுதுமே நமக்கு வலியை உண்டு பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய தகப்பனுடைய கையில் இருக்கிற அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பான ஒரு கத்தி. ஆனா அது நம்மை சேதப்படுத்தவோ அல்லது அழிக்கவோ அந்த கத்தியை அவர் உருவாக்கவில்லை. அது நாம் அதிக கனிகளை கொடுப்பதற்காகவே தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். மூன்றாவது, கிளை நறுக்கும் செயல்முறை ஒருவேளை குறுகியதாக இருக்கலாம் அல்லது அது நீடித்ததாக இருக்கலாம். ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு மாதமா இருக்கலாம், அல்லது ஒரு வருடமா இருக்கலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பாத தோல்விகள், உடைந்த உறவுகள், வியாதிகள் இவைகளை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிளை நறுக்கலாம். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய மகிமைக்கென்றே செய்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாளில ஒரு வளமான நிறைவான கனி தருகிற வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ தேவன் அவர்கள் எல்லாரையும் கடினமான பாதைகளின் வழியாகவே அவர் நடத்துகிறார். அதனால நாம் கிளை நறுக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். தேவன் தம்முடைய நித்தியத்தின் பார்வையிலிருந்து தான் கிளை நறுக்கி கொண்டிருக்கிறார். நறுக்குதல் தற்கால வேதனை, பலன் அது நிலையான ஆசீர்வாதம். இதன் அடிப்படையில தான் சாரல் நவரோஜ் அவர்கள் ஒரு பாடலை அவர்கள் எழுதினார்கள். கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் பாடர்ந்திலங்க, கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் பாடர்ந்திலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கேம், கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தேன், கிளை நறுக்கி களை பிடுங்கேன், கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய்யாம், உந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. கிளை நறுக்குதல்
நித்திய பலனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.